ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 12 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீனா வந்து காலையில எந்திரிச்சு முத்துவ தேடுறாங்க. மாடியில போய் எல்லா இடமும் போய் தேடுறாங்க. முத்துவ காணும். கால் பண்ணி பார்க்குறாங்க. கால் ரீச் ஆகவே மாட்டேங்குது. அப்புறமா வெளியில வந்து கார் நிக்குதான்னு பார்க்க வராங்க. அப்ப அண்ணாமலை வர்றாரு. அப்ப அண்ணாமலை வந்து கேட்குறாரு, "என்னம்மா இவன் காலையிலே எங்க போனான்? கார் நான் வாக்கிங் போகும்போதே இல்லைன்னொன்னே, என்னம்மாம்மா சொல்றீங்க? அவர் அப்பவே கிளம்பிட்டாரா? என்கிட்ட சொல்லவே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க வந்து டீ போடுறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து எனக்கு டீ வேணும் அப்படின்னு சொன்னோனே, இவ ஸ்ருதிக்கு வந்து டீ குடுத்துட்டு யோசனையிலே இருக்கிறாங்க. அப்போ உடனே ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "நான் எங்க போய் டீ குடிச்சாலும் உங்க டீ மாரி வராது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "என்ன மீனா நான் இவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட் குடுத்துட்டு இருக்கேன். ஏதோ யோசனையில இருக்கீங்கன்னோனே, இந்த மாரி அவர காணோன்னோனே, அவருக்கு ஏதாச்சும் கேப் புக் ஆயிருக்கும். அதனால கிளம்பியிருப்பாரு. திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க. டிரைவிங்ல இருந்தா கூட கால் அட்டெண்ட் பண்ண முடியாதுல்ல." அப்படிங்கிற மாரி ஸ்ருதி சொல்றாங்க. இதுல விஜயா வேற காலையில என்ன டிஃபன் பண்ண போறா அப்படின்னு சொல்லி கேட்டு, அவங்க வேற இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ மீனா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, கார் ஷெட்டுக்கு அங்க கிளம்பி போய் அங்க முத்து இருக்காரான்னு பார்க்க போகும்போது, அங்கேயும் முத்து இல்ல. அப்ப செல்வம் என்ன சொல்றாருன்னா, "என்னம்மா சொல்ற? அவன் நீ எங்க இருந்து ஃபோன் போட்டாலும் அவன் எடுத்துருவானே! இரு நான் கால் பண்ணி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறாரு. அப்பவும் முத்து எடுக்கல. "சரி விடும்மா, நாங்க வந்து எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டு உனக்கு சொல்றோன்னோனே" மீனா கிளம்பிடுறாங்க. இப்ப அது பக்கத்துல இருந்தவர் என்ன சொல்றாருன்னா, பெட்ரோல் பங்க்ல இருந்தா கூட மீனா சிஸ்டர் கால் பண்ணா பதறி போய் எடுப்பான்டா. அப்புறமா அவங்க கிட்ட திட்டு வாங்குவான். இவன் என்ன ஃபோன் எடுக்காம இருக்கான்? இரு நான் பேசுறேன்னோனே, அப்பவும் முத்து வந்து ஃபோன் எடுக்கவே இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயா போய் பார்வதி வீட்டுக்கு வரும்போது, பார்வதி வந்து விஜயாவோட அந்த ஃபோட்டோ திஷ்டி ஃபோட்டோ இருக்குல்ல, அத வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அத பார்த்து டென்ஷன் ஆகி அத புடுங்கிர்றாங்க. "ஏய் நல்லா பாரேன், இது என் ஃபோட்டோ" அப்படின்னு சொன்னோனே, "ஆமா, ஆனாலும் பார்க்க நல்லா தானே இருக்கு. இத இங்க எங்கேயாச்சும் மாட்டலான்னோனே, "நீ இத எங்கேயாச்சும் மாட்டுனேன்னா, நான் அப்புறம் உங்க வீட்டுக்கே வரமாட்டேன் பார்த்துக்கோ" அப்படின்னு சொன்னோனே, இவன்ட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன நீ கோவப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி விஜயா வந்து இந்த மாரி மனோஜ் வீடு வாங்குற விஷயத்த சொல்லி, அப்புறமா நான் பரதநாட்டிய கிளாஸ் எல்லாம் அங்கேயே கொண்டு போயிருவேன். அங்கன்னா வசதியானவங்களா இருப்பாங்க. பெரிய இடமா இருக்கும் அப்படிங்கிற மாரி பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்கிறத, வெளியில நின்னு ரதியும் அந்த பையனும் கேட்கறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் 2 மாசம் டைம் இருக்குல்ல. அதுக்குள்ள நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஒரு வேலை தேடிக்கிறேன். நம்ம 2 பேரும் ஓடி போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து அவங்க தம்பிக்கு கால் பண்ணி, "இன்னும் மாமாவ காணோம்டா, கீழ வா" அப்படின்னு சொல்லி 2 பேருமா சேர்ந்து முத்துவ தேட போறாங்க. அப்போ வந்து அந்த செருப்பு தைப்பாங்கல்ல, அந்த தாத்தா பாட்டி கிட்ட போய் கேட்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "காலையில கூட எங்கள பார்க்க வந்தானேம்மா, இட்லி வாங்கி தந்துட்டு தான் போனான்" அப்படின்னோனே, "இட்லியா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மீனா யோசிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்